பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் வலைபேச்சு சந்திரன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். சார், கமல்ஹாசன் சிவாஜிக்கு அடுத்ததாக பார்க்கப்பட்ட ஒரு நபர். அவருடைய சகோதரர் சாருஹாசன். கமல்ஹாசனுடைய சிறு வயதிலிருந்து அவரை ஒரு தாங்கி பிடித்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய வழக்குகள்லாம் கவனித்தவர் அப்படின்னு. ஆனால் கமல்ஹாசனை விட ரஜினியை அவர் தூக்கி பிடித்து பேசிய சம்பவம் இருக்குது. ரஜினி ஒரு கடவுளுக்கு நிகராக ரசிகர்கள் கொண்டாடுறாங்க, கமலை அப்படி பார்க்கல. கமலுடைய படங்களை விட ரஜினி படங்கள் தான் அதிகமாக ஓடின படங்கள். எம்ஜிஆர் இருக்கும்போதே நான் சொன்னேன், எம்ஜிஆரை விட ஈர்ப்பு சக்தி கொண்டவர் ரஜினி அப்படின்னு நான் எம்ஜிஆர் இருக்கும்போதே சொல்லியிருக்கேன் அப்படின்றார். அந்த அளவுக்கு ரஜினியை உயர்த்தி பிடித்து கமலை ஒரு தளத்துக்கு கீழே கொண்டு போய் நிறுத்துறதுக்கு என்ன காரணம் சார்? இல்லை, அவர் எது குறித்து சொன்னாருங்கிறது தானே மேட்ரு. ஆக்சுவலாக கமலை விட ரஜினி சிறப்பாக நடிக்கிறாருன்னு சொல்லியிருந்தா அது விமர்சனத்துக்குரிய பதிலாக இருந்திருக்கும். ஆனால் கமலை விட அதிக வசூல் அடைகிற ஒரு நடிகராக ரஜினி இருக்காருங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். ஏன்னா கமல் பல விஷயங்களை பரிச்சார்த்த முயற்சிகளை பண்ணுவார். ஒரு சப்பானியாக கமலால் தான் நடிக்க முடியுமே தவிர ரஜினியால் நடிக்க முடியாது. ஏன்னா ரஜினிக்கான இமேஜ் அப்படி. அவர் வரும்பொழுதே தனக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கிட்டு வந்துட்டார். அந்த ஸ்டைலு, அவருடைய அந்த அந்த மேனரிசம், இது எல்லாமே புதுசாக எல்லாரையுமே பார்த்து ரசிக்க வச்சிருச்சு. பட் கமல் மாதிரி பல விஷயங்களை, ஒரு ஹேராம் படமோ அல்லது எவ்வளோ நீங்கள் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம். கமல்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா அவ்வளோ வித்தியாசமான படங்களை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். பட் ரஜினியை நீங்கள் ஏதோ ஒரு படத்தில் தான் சொல்ல முடியும். ஒரு எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி ஏதோ ஒரு படம் தான் நீங்கள் சொல்ல முடியுமே தவிர மேக்சிமம் ஒரு கமர்ஷியல் படங்கள் தான் பண்ணியிருக்காரு. அப்போ நடிப்பு அளவில் அவர் சொல்லலை, வசூல் அளவில் சொல்கிறார். அவருடைய படங்கள் தான் நல்லா ஓடுது, அவர் ரசிகர்கள் கடவுளாக நினைக்கிறாங்க அப்படின்னா அது உண்மை தானே. ஸோ அந்த உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் எல்லாருமே என்னென்னா கமலஹாசனை அவர் ஒரு தரம் தாழ்த்தி பேசுகிறாரு, கமலஹாசனை பெருசாக விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்லாம் பல பேர் சொல்கிறாங்க. பட்டு நீரடித்து நீர் வழகாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட கமல் மீது அவருக்கு ஒரு சின்ன வருத்தம் ஒன்று இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா நினைக்கிறேன்னா, அந்த வாணியை ஒரு திருமணம் பண்ணார்ல, வாணி கணபதியை. ஸோ அந்த திருமணத்தை நடத்தி வைத்ததே இவர் தான், சாருஹாசன் தான். அன்றைக்கி வீட்டில் அவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தப்போ எல்லாத்தையும் மீறி அவர் தம்பிக்கு அந்த கல்யாணத்தை அவர் பண்ணி வச்சார். அவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, அவங்களுக்கு வெந்நீர் கூட போட தெரியாது. அப்படி ஒரு பெண்மணியாக இங்கே வந்தவங்கள கமலுக்காக நான்வெஜ்ஜெல்லாம் அவங்க செய்யறதுக்கு தயாரானாங்க. நிறையா அவருக்காக அவங்க நிறைய தியாகம் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் கமல் அவங்கள விட்டு விலகி சரிகா பக்கம் போனார். இன்னொன்று ஜப்பானில் கல்யாணராமன் ஷூட்டிங் நடக்கும் பொழுது வாணி கணபதியும் கூட கூட்டு போயிருக்காரு. அவங்க தான் காஸ்டியூமர். அங்கே போகும்பொழுது அவங்களுக்கு ஏதோ ஒரு திடீர்னு ஒரு அப்பண்டிக்ஸ் பிரச்சனை வந்தோன்னா அங்கேருந்து அவங்கள கொண்டு சென்னையில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு ஒரு நாள் கூட கூடவே இல்லை. ஒரு ஆப்ரேஷன் அப்போ கூட இல்லை, அவர் கிளம்பி போயிட்டார். அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம், இப்படி நம்மளை புறக்கணிக்கிறாருங்கிற வருத்தம். அது சாருஹாசன்லாம் அந்த நேரத்தில் அது பயங்கரமாலாம் கண்டிச்சிருக்காரு. அது வேணா இவருக்கு ஒரு சின்ன குறையாக இருக்கலாம். அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆகி அவங்க தனியாக போயிட்டாங்க. ஆனாலும் இன்றளவும் அவங்க சாருஹாசன் குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. வாணி கணபதி கமலஹாசனை கூட அவர் விட்டு கொடுத்துருவார் போட்டிருக்கு, வாணி கணபதி விட்டு கொடுக்க மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு மகள் மாதிரியே அவங்க பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் குடும்பத்தில் இருக்கிறது சகஜம்தான். ஒருவேளை அதை மனசில் வச்சுக்கிட்டு சாருஹாசன் கமலஹாசனை விமர்சிச்சிட்டாருன்னு வேணா யாராவது இங்கே கிளப்பி விடலாம். பட் அவர் சொன்னதில் உண்மை நிறைய. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நடிப்பு வித்தியாசங்கள்ன்றது அவர் அந்த கான்செப்டுக்குள்ளே வரல. பட் ரஜினிக்கான அந்த ஈர்ப்பு இருக்குது அப்படின்றது ஒரு விஷயம். அதே மாதிரி ரஜினி தனக்கு தெரியாததுன்னு சொல்லிக்குவார், கமலஹாசன் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிக்குவாருன்றதுக்கு நீங்கள் சொன்ன காரணங்கள், வாணி அந்த விஷயம் வேணால் கூட அவருக்கு மைண்டில் இருந்ததுனால அப்படி சொல்லியிருக்கலாம். இந்த ஒப்பீடெல்லாம் கூட இந்த வருத்தத்தினால் ஏற்பட்டது தான் இருக்குமா? இன்றைக்கி அது இருக்கான்னு தெரில. என்னைக்கோ கொடுத்த பேட்டி அது. கங்கை அமரனும் இளையராஜாவும் முரண்படாமல் இருந்திருக்காங்களா என்ன? கங்கை அமரன் இளையராஜாவை அவ்வளோ விமர்சனம் பண்ணி பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் இன்றைக்கி ஊருக்கு முன்னாடி போய் இளையராஜா பக்கத்தில் நிற்கிறது கங்கை அமரன் தான். ஸோ அப்போ அண்ணன் தம்பி உறவுங்கிறது எந்த காலத்துலேயும் பட்டு போகவே போகாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மன வருத்தத்தில் ஒரு தவறான பேட்டி அவர் கொடுத்துருக்கலாம். அந்த பேட்டியில் உள்ள கருத்து வேணா சரியாக இருந்திருக்கலாம். பட் குடும்பத்திற்குள் ஒருத்தரை பற்றி பேசும்பொழுது அது மற்றவங்களுக்கு என்னடா இப்படி பேசுகிறாருன்னு தோணும். ஆனால் இன்றைக்கி அவர் எப்படி இருக்காருங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு பின்னாலும் அவர் சாருஹாசனுடைய பிறந்தநாள் வாழ்த்து எல்லாமே கமல்ஹாசன் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அந்த
உறவுகளில் ஒன்றும் பெரிய விரிசல் இருக்கிற மாதிரி தெரியல. கமலஹாசனுக்கு அப்பா அம்மாவா சாருகாசன் இருந்தால் கூட, அவங்க சாருகாசன் அவங்க மனைவி இருந்தால் கூட, அவருடைய கலையுலக வாழ்க்கையோடு ட்ராவல் பண்ணது சந்திரகாசன் தான். ஏன்னா அவர் தான் வந்து ஒரு என்ன படங்களில் நடிக்கணும், எவ்வளவு சம்பளம் வாங்கணும், எல்லாத்தையுமே அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். கிட்டத்தட்ட வந்து கமல் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடித்ததுக்கு சந்திரகாசன் வந்து ஒரு பெரிய காரணமாக இருந்தார். எந்த பேடனையுமே அவர்கிட்ட அவர் கொண்டு போனதில்லை. ஸோ அதனால் சந்திரகாசனோடு நீங்கள் ஒப்பிடும்போது சாருகாசன் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கார். நன்றி சார். மற்றொரு நேரம் நன்றி.